சதாம், வண்டி சாவி கூட. வண்டி சாவி இல்லையாடா மச்சான். நான் வேற இப்போ வெளியே போனோம், அர்ஜென்டா இந்த பின்னு வேற வாங்கணும். வேற என்ன ட்ரை பண்றா? இல்லை சார், இதுதான் சொன்னேன், நான் அங்கே வாங்கிக்கலாம் கேட்கல. சதாம், உங்க வண்டி சாவி தான். என் வீட்டில் போய் சாப்பிட்டு வந்துடுறேன். என் வண்டி சர்வீஸ் விட்டுருக்கேன். அவ்வளோதானே, எடுத்துன்னு போ. வந்துடு, சீக்கிரம் வந்து. சீக்கிரம். யோ, இதுக்கு முன்னாடி ஷஃபியும் மாலிக்கும் வந்து வண்டி சாவி கேட்டானுங்க, இல்லன்ட்ட. இப்போ ஷாயில் வந்து கேட்ட உடனே எடுத்து கொடுக்குறேன். என்ன விஷயம்? அவ்வளோதானே. இவங்க 2 பேருக்குள்ள என்ன வித்தியாசம் சொல்லி உனக்கு காமிக்கிறேன். யாருன்னா வந்து என்ன கேட்டாங்கன்னா, அவர் ஏதோ டென்ஷன்ல இருக்காங்கன்னு சொல்லி யாரும் பார்க்க விருப்பம் இல்லைன்னு சொல்லிடு. சரி, போய் உட்காருப்பா. பேசிட்டு போயிடலாம் சீக்கிரம். சார் திரிச, சதாம் எங்கப்பா? ஏதோ உள்ள காசு மேட்ராப்பா, டென்ஷனாக உட்காந்துன்னு இருக்கான். என்ன விஷயம்னு தெரியல. காசு மேட்ரா? ஷெஃபி, கேஷ் மேட்ரு போடுறது நம்ம தேவையில்ல விஷயம். நம்ம கிளம்பிடலாம். வா வாப்பா வாப்பா போயிடலாம், வாமா. நம்மளுக்கு எதுக்கு காசு மேட்ரு? என்னப்பா திரிச, சதாம் எங்க? ஏதோ காசு பிரச்சனையாப்பா, உள்ள டென்ஷனாக உட்காந்துன்னு இருக்கான். யாரும் பார்க்க விருப்பம் இல்லைன்ட்டான். அப்படியா? சரிந்தா சாவி வை, நான் போய் என்னன்னு பார்த்து வரேன். நான் சதாம், ஏதோ டென்ஷனாக இருக்கு. ஏமா காசு மேட்ரா? என்னால் முடிஞ்ச உதவி செய்யிட்டா? அதுவா? அப்பா சொல்றேன். பாத்தியாடா எதிரிச, ஏன் அவனுக்கு மட்டும் சாவி கொடுத்த இவனுக்கு கொடுக்கல சொல்லி கேட்டிய? சந்தோஷத்துல பங்கு போட்டுக்கிற மட்டும் இல்லடா நண்பன். எவன் கஷ்டத்துல இருக்கான் அவனுக்கு தோல் கொடுக்குறோம்னா உண்மையான நட்பு. நட்புல பல விதம் இருக்குது. நீ வாடா போலாம்.